வணக்கம். இப்போ நம்ம தட்டு இட்லி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இது இட்லி மாவு. இதுக்குன்னு தனியாக ஒன்றும் அரைக்க வேண்டியதில்லை. எப்பவும் சாதாரணமாக ஊற்றுற இட்லி மாவு தான் இது. இதை நல்லா இந்த பதத்துக்கு நம்ம ஆட்டி எடுத்து வச்சுக்கோம். இது நல்லா புளிச்சிருச்சு. நான் நேற்று நைட்டே ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தட்டு இட்லி. இது கடையில் விற்கிது, நம்ம கடையில் வாங்கிக்கலாம். அது இல்லைனாலும் வீட்டில் இருக்கிற பொரியல் வைக்கிற தட்டு இருந்துச்சுன்னா அந்த தட்டில் கூட நம்ம ஊற்றி வைக்கலாம். நான் இதை எண்ணெய் தொடவையும் செய்யலாம். நான் எண்ணெய் தொடவை வேண்டாமேங்கிறதுக்காக நான் குட்டி குட்டியாக துணி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம இது நாள்லேயும் நம்ம இப்போ மாவை ஊற்றிக்குவோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி கொடுக்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம்னா அது ஆசையாக ஏய் அழகாக இருக்கே, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு வாங்கி சாப்பிடுவாங்க. இது சாப்பிடவும் நல்லாவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஊற்றி கொடுத்தா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி இட்லி கொடுத்தோம்னா டெய்லியும் இட்லியா அப்படிம்பாங்க. இப்போ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு அவங்க சாப்பிடுவாங்க. இதை நம்ம தட்டில் மாவு ஊற்றி இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம ஒன்றொன்னா நம்ம அடுக்கிக்கணும். இதை அடுக்கி நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணும். இப்போ நான் இட்லி பானையில் நான் தண்ணி ஊற்றி, தண்ணி கொதிக்குது. எப்போவுமே இட்லி ஊற்றணுன்னா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் வைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை இட்லி பானைக்குள்ளே வைக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இட்லி வெந்துருச்சான்னு நம்ம பார்ப்போம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இட்லி எப்படி வந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தட்டில் போடலாம். இப்போ தட்டு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இதை தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுருவோம். இது ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு நிமிஷம் ஆறட்டுன்னு நம்ம இதிலேருந்து நம்ம தட்டு எடுத்துனோம். ஒன்று கூட ஒட்டாமல் வந்துடும். கொஞ்சம் நேரம் ஆகட்டுன்னு நம்ம அந்த துணியிலேருந்து எடுக்கலாம். இப்போ நம்ம இதை தட்டில் கொட்டி இந்த துணியை நம்ம அப்படியே எடுத்துடலாம். பார்த்திங்களா எப்படி வருதுன்ட்டு? இது அப்படி வரலைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் லேசாக தண்ணி தொளிச்சிட்டோம்னா, துணியை ஈரம் பண்ணிட்டோம்னா அதில் துணியில் ஒட்டாமல் அப்படியே வந்துடும். சூப்பராக இருக்கா? இதில் நம்ம எண்ணெய் தொடவியும் இந்த தட்டில் நம்ம எண்ணெய் தொடவியும் செய்யலாம். நான் எண்ணெய் தொடவுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் துணி போட்டு நான் துணியில் தான் நான் இட்லி ஊற்றுறது. இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக இதை கேக் மாதிரி நான் இதை கட் பண்ணி அவங்களுக்கு வச்சிட்டோம்னா அதை கேக் மாதிரி எடுத்து அப்படியே சட்னியில் தொட்டு சாப்பிட்டுக்குவாங்க. இது குழந்தைங்களுக்காக நான் இப்படி செஞ்சு கொடுக்குறேன். நான் என்னோட பேத்திக்கு நான் இப்படி தான் போட்டு தருவேன். அவங்க கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பீஸையும் எடுத்து அப்படியே சட்னியில் தொட்டு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. இதை எனக்கு இன்னொன்று செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ஒரு இட்லி சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட 2 இட்லி 3 இட்லி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். பாருங்களேன், பாருங்கள். இதை எடுத்துட்டோம்னா பாருங்கள் அப்படியே கேக்கு மாதிரி தான் இருக்கும். நல்லா பஞ்சு போல் கேக் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க, ஒன்றா எடுத்து சட்னியில் தொட்டு சாப்பிட்டுக்குவாங்க.
இப்போ நம்ம இதுக்கு சட்னி போட்டுக்குவோம். இதை இப்படியே குழந்தைகிட்ட கொடுத்தோம்னா இதை பார்த்தோன்னே அதை பார்த்து அதனுடைய அழகை பார்த்துட்டு அவங்க அதை சாப்பிட விரும்பி சாப்பிடுவாங்க. என் பேத்திக்கு நானே இப்படி தான் கொடுப்பேன். நீங்களும் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ஸ்கூல் லீவில் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டேன்னு ஓரியாண்டா இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தட்டு இட்லி சட்னி ரெடி.